வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. எஃப்சிஐ அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதோட நோட்டிஃபிகேஷனை பற்றி போடுங்க சார், இந்த டைம் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம். நீங்கள் ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ எழுதியிருப்பீங்க, டிஎன்பிசி ஏஓ எழுதியிருப்பீங்க. அக்ரி ரிலேட்டட்லேயும் இதை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா, அதனால இந்த ஒரு பே ஸ்கேல் எவ்வளோ, அதே மாதிரி சிலபஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் சொல்றேன் ஒன் பை ஒன்னா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, இந்த வேகன்சிஸ் எல்லாம் விட்டுருங்க. இது இப்போதைக்கு நமக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா, வேகன்சிஸ் இது வரைக்கும் அவங்க அலாட் பண்ணல. ஓகேவா, ரிப்போர்ட் பண்ணல. பட் ஷார்ட் நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காங்க. ஓவராலா 33,356 வேகன்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எஃப்சிஐ. ஓகேவா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, இதுதான் எஃப்சிஐ பொறுத்த வரைக்கும். எந்தெந்த போஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜேஇ. இது ஜென்ரலா எல்லாரும் எழுவுறது தான். ஓகேவா, எல்லாருமே எழுவுற எக்ஸாம் தான். ஓகேவா, அக்ரி கிராஜுவேட்ஸுக்கும் தனியான போஸ்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியருக்கு இருக்கும். அதே மாதிரி AG3 கிரேட் 3 அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி AG3 டெக்னிக்கல். இந்த டெக்னிக்கல் தான் பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் எழுதுவாங்க. ஓகேவா, பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் எழுதுறது இந்த டெக்னிக்கல் தான். ஓகேவா, இதோட ஏஜ் லிமிட் பாக்குறீங்க. ஏஜ் லிமிட் அப்பர் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 தான் இருக்கணும். ஓகேவா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா, இது குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்துக்கிறீங்க. இங்க போட்டிருக்காங்க இல்லையா, ஏஜி டெக்னிக்கல் 3. இது ஓகேவா, அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் எழுதலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், பாட்டனி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் சயின்ஸ் எடுத்தவங்களும் எழுதலாம். அதே மாதிரி பிடெக் கிராஜுவேட்ஸும் எழுதலாம். அதே மாதிரி அக்ரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் எழுதலாம். ஓகேவா, அதே மாதிரி ரொம்ப முக்கியம் இங்க ப்ரொவிஷன்சி இன் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா, மற்ற எந்த எக்ஸாமுக்கும் இது கேட்க மாட்டாங்க. பட் இங்க ரொம்ப மேண்டேட்ரி. ஓகேவா, கம்ப்யூட்டர் நீங்க யூஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கறத மேண்டேட்ரியா இருக்கணும். ஈவன் நீங்க அப்ளை பண்றப்பே உங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆச்சும் நீங்க ஒரு கோர்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது. ப்ரொவிஷன்சி ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து டெஸ்ட்ங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஃபேஸ் 1 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கும். ஃபேஸ் 1 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கும். ஃபேஸ் 2 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, ரெண்டு டெஸ்ட், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஓகேவா, அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா, சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். பட் டெக்னிக்கல் ஸ்போர்ட்ஸ்க்கு ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த ரெண்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, இந்த ரெண்டு டெஸ்ட்ல பேப்பர் ஃபேஸ் 1 சிங்கிள் பேப்பர் தான், ஒரே ஒரு பேப்பர் தான் எழுதுவீங்க. அதே மாதிரி பேப்பர் ஃபேஸ் 2ங்கிறது 3 டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா, 3 பேப்பர் ஒரே நாள்ல எழுதுவீங்க. அதை பின்னாடி சொல்றேன். இது ஃபேஸ் 1க்கான பேட்டர்ன். ஓகேவா, ஃபேஸ் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். இது எல்லா போஸ்ட்டுக்கும் ஜென்ரல் தான், காமனான ஒரு இதுதான். ஓகேவா, அவங்க சிவில் இன்ஜினியரா இருக்கட்டும், ஜூனியர் இன்ஜினியரா இருக்கட்டும், எல்லாருக்குமே காமனான ஒரு பேட்டர்ன் தான் ஃபேஸ் 1ல. as usual இங்கிலீஷ் இருக்கும். 25 questions 25 marks 15 minutes. அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். 25 questions 25 marks 15 minutes. அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி 25 questions, எல்லாத்துலயும் ஈச் இஸ் 25 இருக்கும். மொத்தமா 1 மணி நேரம் டைம் 100 marks. நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேவா, இது இந்த 25 ஜெனரல் ஸ்டடீஸ்ல பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஜிஎஸ்ல 4, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தனியா 5 questions வரும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பா பாதிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி 100 questions 100 marks 60 minutes. இது ஃபேஸ் 1. ஓகேவா, இது பியூர்லி ஃபார் ஷார்ட் லிஸ்டிங். ஓகேவா, ஷார்ட் லிஸ்டிங்க்கு மட்டும் தான் இந்த ஃபேஸ் 1. ஓகேவா, நிறைய கேண்டிடேட் அப்ளை பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங்க்கு மட்டும் தான் இந்த ஃபேஸ் 1 அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபேஸ் 2 நான் சொன்ன பாத்தீங்களா, 3 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ஓகேவா, பேப்பர் 1 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 2 போஸ்ட் ஸ்பெசிபிக் பேப்பர். ரொம்ப முக்கியம். போஸ்ட் ஸ்பெசிபிக் பேப்பர்னா என்னதுன்னா அப்படின்னா, இப்போ நீங்க அக்ரி டெக்னிக்கல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட மேஜர் குரூப் அக்ரிகல்ச்சர் டிகிரி. ஓகேவா, அக்ரிகல்ச்சர் டிகிரி. அக்ரிகல்ச்சர் பேப்பர் இது இருக்கும். ஓகேவா, அந்த 60 கொஸ்டின்ஸ் அக்ரிகல்ச்சர் பேப்பர்ல இருக்கும். ஓகேவா, பேப்பர் 3 as usual 120 marks அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கு 90 minutes,
அதே மாதிரி வந்து பேப்பர் 2 ஸ்பெசிபிக் பேப்பருக்கு வந்து 60 மினிட்ஸ், அதே மாதிரி பேப்பர் 3க்கு வந்து இன்னொரு 90 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து போட்டிருக்காங்க. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்கு. ஸோ சப்போஸ் நீங்க லெஃப்ட் ஆன்சர் எழுதாம விட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஃபேஸ் 2ல பேப்பர் 1. ஓகேவா? அதாவது இந்த 120 கொஸ்டின் சொன்னோம் பாத்தீங்களா, ஃபேஸ் 2ல பேப்பர் 1 அதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் பாருங்க. ஸோ 25 25 25 தான் எல்லாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 45 கொஸ்டின்ஸ், அங்க 25 இருந்தது. ஸோ இங்க 20 கொஸ்டின்ஸ் சேர்த்து கேட்கறாங்க. ஸோ மொத்தம் 120 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 120 கொஸ்டின்ஸ் 1.5 hours. ஓகேவா? அங்க 1 hour இருந்துச்சு, இங்க வந்து 1.5 hours. ஓகேவா? 120 கொஸ்டின்ஸ் 1.5 hours. ஓகேவா? இது வந்து தனியாவே கொடுத்துட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்போம், சிஏல வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்போம், ஜெனரல் கொஸ்டின்ஸ்ல வந்து 25 இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ். ஓகேவா? இங்க ரொம்ப முக்கியம், இந்த பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜிலாம் இருக்கிறதுல வந்து இது கேட்போம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் 130 மினிட்ஸ். ஸோ வந்து 120 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் 2 நமக்கு சொல்லிட்டாங்க போஸ்ட் ஸ்பெசிபிக். ஓகேவா? அதாவது வந்து 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் சிவில் இன்ஜினியர், அதாவது வந்து ஜூனியர் சிவில் இன்ஜினியர், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தவங்களுக்கு வந்து இந்த அவங்கவுங்க சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து வந்து கேட்பாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அக்ரி. ஓகேவா? அதாவது அசிஸ்டன்ட் கிரேட் டெக்னிக்கல் 3 அப்படிங்கிற போஸ்ட் வந்து என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரும் வரும், அதே மாதிரி பாட்டனியும் படிக்கணும், அதே மாதிரி நீங்க வந்து ஜுவாலஜியும் படிக்கணும், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஸோ இந்த சிலபஸஸ் எல்லாம் வந்து நீங்க கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கவர் பண்ணாதான் அந்த 60 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுத முடியும். அந்த 60 கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் வந்து பேட்டர்ன். ஓகேவா? ஸோ பேப்பர் 3 நான் சொன்ன பாத்தீங்களா, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், இன்டர்நெட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பேப்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், ஸோ அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மூணு பேப்பர் இருக்கும். இது வந்து இந்த 3 பேப்பருமே வந்து ஒரே நேரத்துல ஒரே நாள்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்லிடுவாங்க, சிங்கிள் சிட்டிங்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1 நீங்க எழுதின மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியம், ஃபேஸ் 1 நாட் பி ரிவோக்டு. ஓகேவா? மற்ற ஃபேஸ் 2ல எழுதின மார்க்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்கில் டெஸ்ட். ஓகேவா? இப்போ இது வந்து டெக்னிக்கல் கிரேடுக்கு வராது, பட் வந்து இந்த ஸ்டீனோகிராஃபருக்குலாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெரிட் பேசிஸ்ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட் should be called for document verification equal to the 3 times of advertised vacancies. வேகன்சிஸ்ல இருந்து 3 times வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் ஃபார் வந்து வரும். ஓகேவா? ப்ராசஸ் ஆஃப் அரைவிங் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ வந்து அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு நீ வந்து எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், 120 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இதுல 40 கொஸ்டின்ஸ் ராங்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த 40ல 1/4 எவ்வளோ, ஸோ வந்து 0.25. அப்போ வந்து 4 கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க், அப்போ வந்து 10 மார்க்ஸ் வந்து இதுல மைனஸ் பண்றாங்க. 110ங்கிறது வந்து உங்களோட மார்க்கா இருக்கும். ஸோ இதான் ப்ராசஸ் ஆஃப் அரைவிங் ஸ்கோர். ஸோ அதே மாதிரி ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 rupees இருக்கு. ஓகேவா? 500 rupees இது. அதே மாதிரி உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி உமன்ஸ் இருக்காங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது போல வந்து இதுக்கு கிளாஸஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும்